எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை கும்ப ராசியாதிபதி சனி பகவான் தன்னுடைய சுயசாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க ஆடி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானுங்க. மாத பலன் நம்ம பார்க்குறோம்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள், கிரகங்களுடைய அந்த அமைப்புகளை கொண்டு மட்டும்தான் பலன் சொல்கிறோமே தவிர யாரும் யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறதில்லை. ஒரு நேரத்தில் ஒரு பிரசவத்தில் பிறந்த 2 குழந்தைங்க தோற்றத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை புத்தி வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லிட முடியாது. கும்பராசிக்குண்டான பலன் தான் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோமே தவிர கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பலன் இதுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாற்றம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இருக்கிற வேலை வாய்ப்பில் சங்கடப்பட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ராசி ஒன்று தான், ஏன் நட்சத்திரமும் ஒன்று தான், ஆனால் எதிர்பார்ப்பு வெவ்வேறு எதிர்பார்ப்பு. கல்யாணம் நடக்கலையான்ற சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்கும், ஏண்டா கல்யாணம் பண்ணன்ற சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதுலேயும் ராசி ஒன்று தானுங்க, நட்சத்திரம் ஒன்று தான், எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு. தயவு செய்து கோட்சார பலன்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நல்லது தான், ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்ப ராசிக்கு 2வது பாவகத்தில் வக்கரத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறது சாதகமான நேரம் இது. சார் இதுக்கு முன்னாடி கூட அப்படி தான் சார் இருந்தார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சார் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக இருக்கிறாருன்னா அந்த நேரத்தில் குரு பகவான் ராகு சாரம் வாங்கலை. இப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு தனகாரகன் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவானுக்கு ராகு சாரம் கொடுத்துருக்காரு, திருவாதிரை நட்சத்திரம். அப்போ நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க. ராகு போல கொடுப்பவரும் கிடையாது, கேது போல கெடுப்பவரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய நேரம் 2 விஷயம் நல்லது செய்யும். ஒன்று, திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும். ஜென்மத்தில் ராகு இருந்ததால் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை தாமதப்படுத்தும், மன வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்தும். ஆனால் இப்போ பரிவர்த்தனையில் இருக்குது, அதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க, 10 வருஷமாக வரன் பார்த்துட்டு இருந்தேனுங்க, கல்யாணமே நடக்கலை, ஆனால் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. இருக்குதானே செய்யுது சில பேருக்கு, கல்யாணமே நடக்கலை, சரி 2ஆம் தரமாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனுங்க ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையனை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க இருக்குதானே செய்கிறாங்க இல்லையா? இந்த சங்கடம் இந்த தருணத்தில் சரியாகும். அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும். ஆதாரம் என்னன்னா 2வது பாவகம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் சரியாக சொல்லணும்னா 337 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார். அந்த தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்படும், உத்தியோகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். ஒன்று மட்டும் செய்யக்கூடாது, வாகனம் வண்டி வாகனம் இந்த மாதத்தில் புக் பண்ணுறேனுங்க, வாங்குறேனுங்க, வண்டி வாகனம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகிறேனுங்க, தயவு செய்து வேண்டாம். வண்டி வாகனம் இந்த தருணத்தில் நமக்கு மிக
ரொம்ப நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பாதகமாக இருக்குது வாகனத்தில். சார் என்னுடைய பிரதானமான தொழிலே வாகனம் தான் சார், ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன் சார், கும்பராசியில் பிறந்தவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேன் சார் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணங்களில் ஒரு டிரைவர் போட்டு ஓட்டிக்கலாம். நாம் தான் போகணும்னா கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிறது புத்திசாலித்தனம். கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தான் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்ததில்லை. கள்ளங்கபடம் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அந்த கும்பராசியில் பிறந்தவங்க. உங்களுக்கான நேரம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த வாகன விஷயம்ன்றது கொஞ்சம் சூதானமாக இருங்க. 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறது நமக்கு சாதகமான நேரம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. 4வது பாவகத்தில் சுக்கிரன், சுபஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறது. அதுபோக சந்திரனுடைய சாரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த சாரன்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 49 டிகிரியில் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் 4வது பாவகத்துக்கு அதிபதி. விரைய செலவுகள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மண்மனையை உருவாக்குங்க, இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. சுப விரைய செலவுகள் செய்கிறது 1000 மடங்கு நல்லது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக இந்த கும்பராசியில் பிறந்தவங்க நீங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை சதய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்திருக்கலாம், இல்லை புரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காலம் உங்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருக்குது. கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு. அப்படின்னா இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் ஃபஸ்ட்டில், ஆவணி மாதம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல யாராவது திருமணம் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப இல்லாதவங்க ஒரு குண்டுமணி நகை வாங்கிறது கூட சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா மாங்கல்ய தானம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு துணிமணி கொடுக்கறது வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க, சாப்பாடு போடுறது அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த திருமணத்துக்கு நீங்கள் மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாங்கல்ய தானம் செய்ய பட்சத்தில் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோங்க, இல்லை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ட்டு. அற்புதமான வழிமுறை இந்த கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு உண்டான, அதாவது தீராத திருமண தடைகள் தீர்றதுக்கு உண்டான தருணமாக இந்த நேரம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு குருவுடைய நட்சத்திரத்தில், குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை. சில பேர் தாலி மட்டும் நான் வாங்கி கொடுக்குறேனுங்க அப்படின்னா தப்பாக எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, கல்யாணத்துக்கு உண்டான செலவு நான் ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறேனுங்க என் சத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை ஒரு 30,000 ரூபாய் தரணுங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னா இந்த காசில் நீங்கள் தாலி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கதை வேறு. நீங்கள் வாங்கிட்டு கொடுக்கறது வேறு, இல்லை பணமாக கொடுக்கறது வேறு. யோசனை பண்ணி செய்யுங்க. ஆனால் நல்ல பரிவர்த்தனை. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு அற்புதமான பரிவர்த்தனை இது, அற்புதமான பரிகாரம். காசு பணம் கொடுத்து பரிகாரம் பண்ணாதான் சக்ஸஸ் ஆகுமா, கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாதான் சக்ஸஸ் ஆகுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரகங்களுடைய அமைப்பே என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியமும் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் எல்லா கிரகங்களுடைய பலனும். அது முக்கியமாக இந்த சனி பகவானுடைய பலனே அதுதான். சாதகமான இடத்துல நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பாதகமான இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவ புண்ணியமும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சனி பகவானே பலன் தருவார். நல்ல நேரம் இது. 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவார். கும்பராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செஞ்சுக்கிட முடியல அப்படின்னா இந்த தருணங்களில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6வது பாவகத்தில் சூரியன் இருக்கிறாரு, அதுபோக நமக்கு புதன் இருக்கிற. அப்படி புதனாதித்ய யோகம்தான், ஆனாலும் 6ல் மறைஞ்சிருக்கிறாங்க. நாம் மற்றவங்களால் வளர்றோமோ இல்லையோ, நம்மளால் மற்றவங்க இது வரைக்கும் வளர்ந்துருக்கிறாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுடைய மெயின் ஆதகமே அதுதான். நான் மற்றவங்களால் வளரல சாமி, ஆனால் என்னால் மற்றவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அது எனக்கு போராமல் கிடையாது, ஆதங்கமாக இருக்குது. நான் வளரலையே அப்படின்ற ஆதங்கம் இருக்குது அப்படின்னா
6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு ஒரு வகையில் சாதகத்தை கொடுக்கும். இந்த ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகத்தை கொடுக்கும். ஏன்னா 8க்குடையவன் தான் புதன். அந்த 8க்குடைய புதன் 6ல் வக்ரம் பெறாரு. இப்போ நமக்கு சனி பகவான் எப்படி வக்ரம் அடைகிறாரோ அதே மாதிரி புதன் வக்ரம் அடையக்கூடிய தருணம் நமக்கு சாதகமாக இருக்கும். 7வது பாவகத்தில் செவ்வாவும் கேது 10 தேதி வரைக்கும் வாகனம் வேணான்னு சொன்னனுங்க. கேது 7வது பாவகத்தில் தான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் தான் கேது இருக்கிறார். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளார ஏற்படுத்தும். இல்லை நான் சொல்ல மாட்டேனுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் காதலர்களுக்கு இடையிலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம வாய் கம்முன்னு இருக்காது. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லோரும் கம்முன்னு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அப்படி இல்லை. ஏன் செய்கிற, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அந்த நேர்மையாக இருக்கிறதுனாலேயே சில பேருக்கு கெட்ட பேர் வந்துடும். முடிஞ்சளவுக்கு இந்த தருணத்தை கொஞ்சம் கண்டு காணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதாவது பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்தூண்டி நம்மள்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி 7வது பாவகத்தில் செவ்வாவோட கேது. செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ அந்த கேதுவோட சேர்றாரு. அதுபோக அந்த செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருப்பார்? முதல்ல சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பார், பரவாயில்ல. அதுக்கப்புறம் சூரியனுடைய சாரத்துக்கு வந்துடுவார். இல்லை, சூரியன் 6ல் மறைஞ்சிருக்கிறார். இல்லை, அது நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போய் விளக்கலாம், இடையில பூந்து நாட்டாமல் ஐயோ வேண்டவே வேண்டாம். இல்லை, ஒரு 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 பிரச்சனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கிட்டு போய் வேடிக்கை பார்க்கலாம், அது கூட வேண்டாம். நம்ம வேலை என்னவோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். 10 நாள், முதல்ல 10 நாள், ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 10ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வார்த்தை நான் சொல்கிறதுக்கு உண்மையிலே எனக்கு சங்கடமாக இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம், தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வார்த்தைக்கு. சரிங்களா? ரோட்டில் போயிட்டுருக்கோம், யதார்த்தமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஐயோ பாவமே அப்படின்ட்டு இறங்கி அப்படியே தூக்குவோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் நீ ஏன்டா தூக்கிட்டு வந்த, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இருந்திருந்தா இந்த இவன் பொழைச்சிருப்பானே அப்படின்ற பேர் வந்துடும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நாம் தாயேன்னு தான் நாம் போவோம், ஆனால் அந்த இடத்துல பேர் வேறு மாதிரி வந்துடும். 10ஆவதுக்கு நம்ம கிரகநிலைகள் வந்து அந்த 1லிருந்து அந்த 10 தேதிக்குள்ளார இந்த செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்திடும். மனிதாபமானம்ன்றது ரொம்ப அதிகம்தானுங்க. ஆனாலும் இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் சரிப்படுத்திக்கிடணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் சாதகமான மாதம் தானுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.